வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பண்ண போகிற வடைக்கறி தான். இது இட்லிக்காக பண்ண போகிறேன். முந்தின நாள் இந்த மாதிரி சின்னதாக வடை போட்டு கடலைப்பருப்பில் வடை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படி இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக புட்டு வச்சிடணும் வடைக்கறிக்காக. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பீஸ் பட்டை. இதெல்லாமே மிக்சியில் டைரெக்டாக நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஒரு 15 மினிட்ஸுக்கு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துடணும். அடுத்தது ஒரு 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வேணும். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டு அதில் பட்டை ஒரு சின்ன பீஸு, கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணும். கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இது வதங்கின பிறகு தக்காளி பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு கூட வதக்கி எடுத்துடலாம், தீஞ்சு போயிடக்கூடாது. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காவை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சிடலாம். சோம்பு எல்லாமே நல்லா அரைக்கணும். இதுலேயுமே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துடணும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட அந்த தக்காளி பச்சை மிளகாவையும் இஞ்சி இதெல்லாமே சேர்த்து மூடி வச்சு நல்லா வதக்கிடணும். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 3 ஸ்பூனுக்கு தனியாத்தூள் சேர்க்கணும். இல்லை சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வடைக்கறிக்கு. ஸோ இந்த தனியாவை கொஞ்சம் வதக்கி எடுத்த பிறகு, தனியாத்தூள் கொஞ்சம் வதக்கி எடுத்த பிறகு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்து தேவைக்கு உப்பும் சேர்த்து மூடி வச்சு நல்லா திளைக்க விடணும். இது திளைச்சி வந்த பிறகு தான் அந்த வடை பீஸுக்கு எல்லாமே கூட சேர்க்கணும். இந்த ருசியான வடைக்கறியும் இட்லியும் நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.